ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வியானா உள்ள போயிருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. பட் பிக் பாஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. ரெட் கார்டு பற்றி ப்ளஸ் வந்து வெளியே என்ன நடக்கிறத பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் பேச்சு வாக்கில் வியானா சொல்கிறதுக்கு முற்படுறாங்க. பட் பிக் பாஸ் அங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. நான் வியானா உங்ககிட்ட சொல்லி தானே பேசக்கூடாதுன்னு. ஓகே சாரி பிக் பாஸ்ன்னுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வியானா வந்து விக்ரமை போட்டு ரோஸ்ட் பண்ணாங்க இல்லையா, உடனே அழுதுட்டு ஒரு ட்ராமா ஆடிருப்பார், நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு விக்ரம். அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு பிக் பாஸ் பேசியிருப்பார். யூ ஆர் மை மேன், நீங்கள் இப்படி இருக்கலாமா, நீங்கள் போல்டாக இருக்கணும், யாருன்னா எதாவது சொன்னால் நம்பிடுவீங்களா, உங்கள் எதாக இருந்ததுன்னா நான் சொல்ல மாட்டேனா, உங்கள் வீட்டில் கஷ்டப்படுவாங்கண்ணா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் தேத்துறாரு. இல்லை பிக் பாஸ் எனக்கு அது மாதிரி தோணுது பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க உள்ள உட்காந்துன்னு. அப்புறம் பிக் பாஸ் தேத்தி விட்டேன். சரி ஓகே பிக் பாஸ் நான் இருக்கிற பிக் பாஸ் சொல்லிட்டு வெளில வந்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வியானாட்ட வந்து அரோரா சாண்ட்ரா 2 பேரும் கேள்வி கேட்குறாங்க. எது கேட்டாலும் சொல்ல மாட்டேன்ல, சரி இப்படி கேட்பான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு எந்த கண்டஸ்டன்ட் ரொம்ப பிடிக்கும் வியானான்னு கேட்டாங்க. அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பதிலை சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மாவுக்கு பார்வதி தான் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருமே அவ்வளோ ஷாக் ஆனாங்க. ஷாக் ஆனது மட்டும் இல்லாமல் என்னை கார்லேருந்து தள்ளி விட்டாங்களா, அதெல்லாம் பார்த்தாங்களா, பார்த்தாங்க அதெல்லாம் பார்த்தாங்க, அவங்களோட போல்ட்னஸ் பிடிக்குன்னாங்க அப்படின்னாங்க பாருங்கள். 2 பேருக்கு மூஞ்சில் ஆடல தாங்க சொல்லணும். அப்படியே ஷாக்கில் உடஞ்சி போயிட்டாங்க 2 பேருமே. இப்போ கொஞ்சம் யோசித்து வேறு ஏதாவது பிளான் பண்ணுவான்னு நினைக்கிறேன் நைட்டுக்கு. இந்த நடிப்பு அரைக்கி இருக்காங்க பாருங்க அவங்க. அரோராக்குமே ஷாக்கு தான் இது. என்னடா நம்ம எல்லாருமே அவங்க மேலே பழி சொன்னோம், இப்படி வந்து அவங்க அம்மாவே இப்போ போல்டாக சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்கேயோ தப்பு நடந்திருக்குன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிற அரோரா. பார்ப்போம் எப்படி இதை பற்றி பேசுவாங்க நைட்டு பேசுவாங்க. பேசி முடிச்சப்பறம் நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் கானா வினோத் பார்த்தீங்கன்னா சும்மா நச்சுன்னு போடுறாருங்க சாண்ட்ரா இன்றைக்கி எபிசோடில் பாருங்கள், அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அப்படி அடிக்கிறாரு, அப்படி கலாய்க்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அழுவுற போட்டி ஏதாவது இருக்க டாஸ்க் இருந்ததுன்னா சாண்ட்ரா தான் ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லியிருப்பார், என்னென்னா நடிக்கிறது எதாவது இருந்ததுன்னா சாண்ட்ராவை அடிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக சொல்லிட்டு போகிறாரு போகிற போக்கில். இப்படி வந்து அநியாயத்துக்கு அசிங்கப்படுத்துறாரு. அப்படின்னா கானா வினோத் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க நடிச்சு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வெளில வந்து ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக சொல்லுவாங்க அங்கே என்ன நடந்ததுன்னு. ஏன்னா இப்போ வந்து அவங்க சொல்ல முடியாது, ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் இருக்காங்க. இன்னொன்று வெளில வந்த உடனே சொல்ல மாட்டாங்க. 100 நாள் முடிஞ்ச அப்புறம் கண்டிப்பாக பேட்டியில் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நீ வேணால் பார்த்துனே இருங்க. பார்வதி கமருதீன் உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்குங்க. இப்போ நீ பேட்டி கொடுத்த ஒரு நந்தினின்றவங்க கூட சொல்லுவாங்க பிக் பாஸ் மேலே விஜய் சேதுபதி மேலே தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் போக கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் வெளியே வரும். ஸோ பிக் பாஸ் விஜய் சேதுபதி 2 பேருக்கும் வந்து மூக்கு உடைக்கப்படும், அதுதான் உண்மை. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.